டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற காலேஜில் நீங்கள் நினைக்கிற படிப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நேரடியாக நல்ல வழி காட்டியிருக்கோம். ஆன்லைன் மூலம் 3 லட்சம் மாணவர்களுக்கு மேலே பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் BNYS 2024-25 ரவுண்டு 1 இதில் எப்படி கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும், டோட்டல் சீட் எவ்வளவு இருக்குது, ஃபீஸ் எவ்வளவு, அதுவே கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளவு, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலில் இதில் சொல்கிறோம். இது நேரடியான கலந்தாய்வு தான், டைரெக்டாக அங்கே தான் போகணும், சென்னை தான் போகணும். அது எப்படி போகணும் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சொல்கிறோம். எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும், எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டான வீடியோ பாருங்கள் நம்மளுக்காங்க. இது உங்களுக்கு 21/9/2024 ஈவினிங் 4 மணி வாக்கில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் BNYS பற்றி முழு டீட்டெயில் பார்க்கலாம். முதல்ல இதில் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும் ரவுண்டு 1க்கு. அதுக்கு நீங்கள் tn.health.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே அந்த இடத்த வரும், டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் அப்படின்னு வரும் நம்மளுக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும் அதில் மெத்தட்லாம். ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் வர வரைக்கும் கூட அந்த லிங்க்கோ இல்லை அந்த ஆப்ஷனோ எதுவும் வரல அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ஒரு ரேங்க் லிஸ்ட் தனியாக இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குரிய ரேங்க் லிஸ்ட் தனியாக வந்திருக்கும். இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ரேங்க்குடைய இந்த ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேங்க்கில் உங்கள் நம்பர் கரெக்டாக இருக்கா, எத்தனாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே கவுன்சிலிங் காலில் இந்த ரேங்க் பிரகாரம் தான் கூப்பிடுவாங்க. 1 2 போட்டு அந்த ரேங்க் பேரை சொல்லி, ரேங்க் நம்பரை சொல்லி, பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணால் மற்ற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ரேங்க் வச்சு அட்டன் பண்ணலாம். இந்த 2024-25க்கு மொத்தமாக 2243 பேர் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. இதில் இப்போ கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு, இது ரவுண்டு 1 தான். இது இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நம்மளுக்கு 23/9, அதாவது செப்டம்பர் 23, செப்டம்பர் 24, செப்டம்பர் 25 இந்த 3 நாளில் ரவுண்டு 1 ஆரம்பிக்குது. செப்டம்பர் 23ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலைல 7 மணிக்கு ஒரு தடவை, 10 மணிக்கு ஒரு தடவை, 1:30 மணிக்கு, 3 மணிக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன டைம் போட்டிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். அதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் எப்பயுமே. சரிங்களா? 7 மணினா 6 மணிக்கு இருங்க, 10 மணினா அது மாதிரி உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அதை விட 1 ஹவர் பிஃபோராக இருங்க, சேஃபாக இருக்கும். இப்போ இதில் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 716 பேர் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இதில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்களா, நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்கலன்னு நினைப்பீங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன் தான் போட்டிருப்பாங்க, நிறைய வெவ்வேறு கோர்ஸ் கூட சேர்ந்துருப்பாங்க. நிறைய ஆப்ஷன்டிஸ்லாம் அதில் காட்டும். அதனால் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கண்டிப்பாக தேவைன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். 23ஆம் தேதி நைட்டு எப்படியும் 8:30-9 மணிக்குள்ளார வேக்கன்சி லிஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுவாங்க. அப்போ அந்த 24ஆம் தேதி வரவங்க, 25ஆம் தேதி வரவங்க அந்த வெப்சைட்டில் tn.health.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் சீட் இருந்தால் போதும், தனியார்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடி நைட்டு முடிஞ்ச வரைக்கும் 8 to 9 மணிக்குள்ளே போட்டுருவாங்க. அதை பார்த்துங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் அதில் சிரமமாக இருக்கும். ஒரு உதாரணமாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரணுங்கிறவங்களாம் 9 மணிக்கு பார்த்துட்டு கிளம்ப முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிங்க. நீங்கள் ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இதில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 26, 27 செப்டம்பரில் 2 நாளில் நடக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் உங்கள் ரேங்கை பார்த்துங்க. நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது என்னென்ன ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், 10th மார்க் ஷீட்டு, +1 +2 மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி. ஒருவேளை நீங்கள் இப்போ வேறு ஏதாவது படிப்பு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை BE, BSc அக்ரி ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த காலேஜிலேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அப்புறம் அந்த ஒருவேளை ஒரு சில காலேஜில் திடீர்னு உங்களால் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க முடியலனா கூட அந்த காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிருப்பீங்கள்ல, அந்த ஃபீஸ் ரிசிப்ட் கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த காலேஜ் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த காலேஜில் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் கவுன்சிலிங்க்கு உள்ளே விட்டுருவாங்க. அது பிரச்சனையே இல்லை. கவுன்சிலிங் உள்ளே போயிட்டு நீங்கள் சீட்டு கிடைச்ச பிறகு அப்புறம் 1 நாள் 2 நாள் டைம் தருவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை கேன்சல் பண்ணிட்டு கூட அங்கே சேர்ந்துக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும்.
இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது லைவில் இருக்கணும். 31/12/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய லைவில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்புறம் இதெல்லாம் யாராவது ஸ்பெஷல் கோட்டா இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுங்க. உங்களுக்கு மைனாரிட்டியாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அதர் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அண்ட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு இதிலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துங்க. காலேஜில் சீட்டு கிடைச்ச உடனே நம்மளுக்கு உடனே காலேஜில் சேர்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 செட்டு ஜெராக்ஸ் உடனே எடுத்து வச்சிங்க. ஒரு உதாரணமாக உங்களுக்கு அரும்பாக்கம் காலேஜே கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்க. கவுன்சிலிங் போகிற காலேஜில் சீட்டு கிடைச்சா அன்றைக்கி கூட அட்மிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போட்டு வந்துடலாம். ஸோ ஒரு 10 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே ஒரிஜினலில் வந்து நம்ம காலேஜில் ஒப்படைச்சிடுற மாதிரி இருக்கும். காலேஜில் தான் ஒப்படைக்கணும், கவுன்சிலிங்கில் ஒப்படைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் வந்து கடவுளுடைய கருணையால் கவுன்சிலிங் போகிறீங்க. கவுன்சிலிங் ஃபீஸு யாராக இருந்தாலும் 500 ரூபா கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது என்றைக்கு இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 26, 27. அப்போ செப்டம்பர் 26, 27 போகிறவங்க 1000 ரூபா கட்டணும். 23, 24, 25 போகிறவங்க எல்லாமே கவுன்சிலிங் ஃபீஸு யாராக இருந்தாலும் 500 ரூபா கட்டிடணும். சீட்டு கிடைச்ச உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சின்னா உடனே நீங்கள் 5000 ரூபா கட்டணும். நீங்கள் தனியார் காலேஜில் சீட்டு எடுத்திங்கன்னா உடனே நீங்கள் 10,000 ரூபா கட்டணும். இது பொதுவானது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் கேட்டகரியாக தான் முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் அவங்க இருந்தாலும் 5000 ரூபா கட்டணும். கவர்மெண்ட் காலேஜ்னா சீட்டு எடுத்திங்கன்னா 5000 ரூபா, ப்ரைவேட் காலேஜ் எடுத்திங்கன்னா 10,000 ரூபா கட்டணும். அந்த 23, 24, 25 இந்த 3 நாளில் கவுன்சிலிங் கலந்துக்கிறவங்க. இதில் நீங்கள் ஒரு வேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுத்திங்கன்னா 25,000 ரூபா கட்டணும். இந்த 5000, 10,000 கட்டுறதுல விதிவிலக்கு இருக்குது. யாரெல்லாம் கட்ட தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு கன்வெர்டட் கிறிஸ்டினாக மாறினவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 5000 ரூபா நீங்கள் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் காலேஜ் எடுத்து 5000 ரூபா கட்டணும், ப்ரைவேட் காலேஜ் எடுத்தால் 10,000 ரூபா கட்டணும், எதுவுமே நீங்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் உங்களுடைய இன்கம் வந்து என்ன இருக்கணும், 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான். எஸ்சி, எஸ்சி அருந்ததியர் அண்ட் எஸ்டி மட்டும். அதனால் தான் அவங்களுடைய ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கு அரும்பாக்கம்ங்கிறது உங்களுக்கு முதலாக போகிறவங்களுக்காக திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் வீடியோ நிறைய பேர் சொல்லியிருக்கோம். காரில் போகிறவங்க பிரச்சனை இல்லை. சாதாரணமாக நீங்கள் பஸ்ஸில் போகிறவங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா அரும்பாக்கம்னு டிக்கெட் எடுத்திங்கன்னா இந்த பக்கத்தில் தான் இப்படி தான் இருக்குது, ரோடு இருக்கும். இந்த இடத்த இறக்கி விடுவாங்க. ரோட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அண்ணா வளைவு அல்லது அண்ணா ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் போகலாம். இதுக்குள்ளே போன உடனே அந்த அண்ணா ஆர்ச்சுன்னு உள்ளே வந்தோடனே இதுதான் வழி. இங்கே இருக்கும் அரும்பாக்கம் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. இந்த போயிட்டு திரும்ப இப்படி இந்த சைடு சொல்லணும். அங்கே போனாலே தெரியும், அது ஈஸியாக இருக்கும். பட் புதுசாக போகிறவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக போகலாமங்கிறதுக்காக இங்கே போனீங்கன்னா இதுதான் கவுன்சிலிங் ஹால். இந்த கவுன்சிலிங் ஹாலில் இப்போலாம் இந்த இடத்த வந்து ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கேயே வந்து யார் யார் கவுன்சிலிங் கலந்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் இப்போ அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து இப்போலாம் ஷெட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் கவுன்சிலிங் ஹால். இது நம்மளுக்காங்க ரேங்க் பிரகாரம் தான் கூப்பிடுவாங்க. ரேங்க் நம்பரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அங்கே உள்ளே போனோடனே உங்களுக்கு என்னென்ன காலேஜில் என்னென்ன சீட் இருக்குங்கிறது இந்த மாதிரி ஸ்க்ரீன் டிஸ்பிளே காட்டிகிட்டே இருக்கும். ஒருத்தோடு உள்ளே போய் சீட்டு எடுக்க சீட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு. அதனால் அதனால் வசதியாக இருக்கும். எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க, பயப்பட தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுன்னு இருக்கிறது 2 காலேஜ் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வருஷம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நம்ம எங்கே கவுன்சிலிங் போகிறோமோ இந்த இடத்துக்கு தான் போவோம். அரும்பாக்கம், அண்ணா வளைவு, அந்த சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். அங்கே வந்து 60 சீட்டு இருக்குது நம்மளுக்கு, எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து. அது மாதிரி அடுத்தது செங்கல்பட்டில் வந்து 100 சீட்டு இருக்கும். இந்த செங்கல்பட்டு காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இந்த இடத்துல இருக்கும். செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே அதே அந்த ரோட்லேயே இருக்கும். அது உங்களுக்கு நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதின்னு இருக்கும். இங்கே 100 சீட் இருக்குது. இது 2 தான் கவர்மெண்ட் காலேஜு. பொதுவாக நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் 2 தான் இருக்குது, 160 சீட்டு இருக்கும். தனியார் காலேஜ் இந்த வருஷம் 16 காலேஜ் தான் இருக்குது. இந்த வருஷம் 960 சீட்டு இருக்குது செல்ஃப் ஃபைனான்ஸில்.
இதை இல்லாமல் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அது 16 காலேஜ் தனியாக இதே காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்டும் வச்சுருக்காங்க. ஒன்றுலேயும் எவ்வளோ சீட் இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணுங்கிறவங்க பார்த்துங்க. வீடியோ ப்ளே கொஞ்சம் மாதிரி அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தனியார் காலேஜ் இதில் கொடுத்துருக்கேன். இதிலே வந்து ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கும், எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்லாம் இருக்குது நம்மளுக்காங்க. ஒரு 3 காலேஜ் அப்படி நிறுத்தி கொடுக்குறேன். நீங்கள் பொதுவாக பாஸ் பண்ணி என்னென்ன காலேஜ் வேணும், உங்களுக்கு என்ன ஏரியாவில் வேணும் அப்படிங்கிற நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம் நம்மளுக்காங்க. மொத்தம் 16 வகையான தனியார் கல்லூரிகள் இருக்குது பிஎன்ஒஎஸ்க்கு. லாஸ்ட் இயர் 17 இருந்தது, ஒன்று குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் 1500 சீட்டு கிட்டத்தட்ட இருந்தது. இந்த வருஷம் வந்து 960 தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 16 காலேஜ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில், அதாவது சொன்னோம் இல்லைங்களா, அரும்பாக்கம் அண்ட் செங்கல்பட்டு எடுத்திங்கன்னா அது கவர்மெண்ட் ஃபீஸ் தான் வரும். அதிகபட்சமே நம்மளுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளே தான் அது வரும். இது நான் சொல்கிறது அதிகபட்சம் தான் அது நம்மளுக்காங்க. ப்ளஸ் எப்பயுமே மெஸ் பில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் தனியார் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில், தனியார்னாலும் எஸ்எஃப்னாலும் ப்ரைவேட்னாலும் ஒன்று தான், எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா தான் உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா. இதே வந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா தான் கட்டணும். இது வந்து டியூஷன் ஃபீஸ். இது எம்கியூக்கு தான். இது 1.5 லட்சம் ரூபா தான் நம்மளுக்காங்க. இது இல்லாமல் ப்ளஸ் மெஸ் பில் வரும். பார்த்துங்க, இது கவர்மெண்ட் போட்டிருக்க ரேட்டு. இதனால் நீங்கள் எந்த கல்லூரி எடுக்க போகிறீங்களோ அந்த கல்லூரியிலேருந்து எல்லா அந்த லெக்சர்ஸில் அங்கே இருக்கிற கைட்ஸ் நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே எல்லாமே விளக்கம் சொல்லுவாங்க, அவங்க பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். யார்கிட்ட விசாரித்தாலும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட காலேஜுக்காரங்க தான் வருவாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில வார்த்தையை சொல்கிறாங்க. வாங்க சார் காலேஜுக்கு பார்த்துக்கலாம், எங்கள் காலேஜ் எடுங்க சார் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் துருவி கேளுங்க. பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் வேணாம் சார். என்ன தான் எக்ஸாக்ட் ஃபீஸ் எவ்வளவு, நாங்கள் இந்த கம்யூனிட்டி எங்களுக்கு வந்து அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா, பிசிக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா, எஸ்சிக்கு இருக்கா, இல்லை பிசி முஸ்லீம், இதில் வேறு ஏதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது குறைப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, ஆர்ட்ஸுக்கு ஒரே டைம் கட்டணுமா, செமஸ்டர் ஃபீஸ் மாதிரி 2 தவணையாக 3 தவணையாக கட்ட முடியுமா, இது எல்லாத்தையும் தெளிவாக கேட்டு வாங்க பார்க்கலானாலே நீங்கள் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா அது மாதிரி சொல்லாமல் யாராக இருந்தாலும் கட்டன் ரேட்டாக யார் பேசுகிறாங்களோ அதுதான் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லது. நிறைய பேர் கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஒரு சில காலேஜுக்காரங்க அந்த காலேஜ் யாரும் சீட்டு நிரம்ப மாட்டேங்குதுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பேசிடுறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடவுளுடைய கருணையால் நீங்கள் நினைக்கிற கல்லூரி கிடைக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது தான் விருப்பப்படுவீங்க. ஆனால் அது மாதிரி கிடைக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட இந்த படிப்புன்னெலாம் இல்லை, எந்த படிப்பு சம்மந்தப்பட்ட டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை மிக விரைவாக செய்கிறோம். நன்றி.